ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. டெய்லி 10 PYQ அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டெட் பேப்பர் 1 அண்ட் SGD எக்ஸாம்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துலேருந்து கேட்கப்பட்ட PYQs பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நம்ம 5 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தின் ஒரு வரி வினாக்களுமே நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Day 6 உடைய 10 questions. ஃபர்ஸ்ட் ஒன், முப்பொருள் என்பது. முப்பொருள் என்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, அறம் பொருள் இன்பம். இது தான் முப்பொருள்னு சொல்லுவோம். முப்பொருள் அப்படின்னா அறம் பொருள் இன்பம். இது முதல் இடைக்கடை அப்படிங்கிறது முச்சங்கங்களை குறிக்குது. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். தன்மை முன்னிலை படற்கை, இது மூவிடங்களை குறிக்குது. தன்மை முன்னிலை படற்கை மூவிடங்கள். நெக்ஸ்ட்டு இறப்பு நிகழ்வு எதிர்வு, இது முக்காலங்களை குறிக்குது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1812. அண்ட் இதில் இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸுமே பார்த்துருப்போம். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அண்ட் இதில் இடம்பெறக்கூடிய மலர்கள், மரங்கள் இதுவுமே பார்த்துருப்போம். அது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், பசுவின் துயரை போக்கிய மன்னன் டேஸ். பசுவின் துயரை போக்கிய மன்னன் டேஸ். இது குறிப்பாக எந்த மன்னன் கேட்காம கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சோழன். மனுநீதி சோழன் தான் பசுவின் துயரை போக்கியவன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வரும், சோழ மன்னன். அண்ட் இதே மாதிரி புறாவின் துயரை போக்கியவன் சிபி மன்னன் சொல்லலாம். அண்ட் புலவரின் சொல்லுக்காக தன்னுடைய தலையே தர துணிந்தவன் குமணவள்ளல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆடி ஆடி, இது எவ்வகை தொடர். ஆடி ஆடி அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அடுக்கு தொடர். இது இரட்டை கிளவி அப்படின்னா கலகல்ல, பலபல, சில சில, ஸோ அந்த மாதிரி வரும். அடுக்கு தொடர் பிரிச்சிச்சு அப்படின்னா பொருள் தரணும். இரட்டை கிளவியை பிரித்தாலும் பொருள் தராது. அதை வச்சு நம்ம இதை வேறுபடுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு, யாம் என்னும் பெயர்ச்சொல் ஒரு டேஸ். யாம் என்னும் பெயர்ச்சொல் ஒரு டேஸ். மூவிடங்களை வச்சு கேட்குறாங்க. இது தன்மையா, முன்னிலையா, படற்கையா, ஸோ அந்த மாதிரி. யாம் அப்படிங்கிறது தன்மையை குறிக்கக்கூடியது. அண்ட் அதுலேயுமே ஒருமையா பன்மையான்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, தன்மை பன்மை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இது நான் அல்லது யான் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை தன்மை ஒருமைன்னு சொல்லலாம். இங்கே யாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யாம், நாம், நாங்கள், இது எல்லாமே தன்மை பன்மைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆறாவது கேள்வி, ஆன்ற இச்சொல்லின் பொருள். ஆன்ற இச்சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் டி, உயர்ந்த. இதே வச்சு நம்ம லாஸ்ட் வீடியோலையுமே ஒரு கேள்வி பார்த்துருப்போம். ஆன்ற கூடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, உயர்ந்த கூடி. நெக்ஸ்ட்டு ஏழாவது கேள்வி, தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் நைட்ரஜன் டேஸ் அதிகரிக்கிறது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மூலம் வானத்தில் நைட்ரஜன் டேஸ் அதிகரிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நைட்ரஜன் ஆக்சைடுகள் அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட்டு எய்த் ஒன், நவை என்பதன் பொருள். நவை என்பதன் பொருள் ஆப்ஷன் சி, குற்றம். நவை அப்படின்னா குற்றம். நெக்ஸ்ட்டு நைன்த் ஒன், களை என்னும் சொல்லின் பொருள். களை என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ, கரும்பு. இது களை, இந்த லை வந்துச்சு அப்படின்னா நம்ம தேவையற்ற செடி, இல்லை அப்படின்னா நீக்குன்னு சொல்லலாம். களைதல், இந்த லை வந்துச்சு அப்படின்னா. இந்த களை அப்படின்னா தேவையற்ற செடி இல்லை நீக்குன்னு சொல்லலாம்.
இங்கே வந்து இந்த கலைக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரும்பு அப்படிங்கிறது தான். அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் 10th ஒன். அளவள்ளியப்பாவின் சிறப்பு பெயர். இதுவுமே ரிப்பீட்டட் ஒன் தான். அளவள்ளியப்பாவின் சிறப்பு பெயர் ஆப்ஷன் ஏ குழந்தை கவிஞர். ஸோ இதோட நம்ம டே 6 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.